Please subscribe Sadhguru Sai Creations. இதயம், இந்த இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இல்லை இதயத்தை நான் எப்படி ஆரோக்கியமாக வைக்கலாம்? இதில் முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பிளாக்கேஜ். பொதுவாக இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸில் சில இடங்களில் நமக்கு பிளாக்கேஜ் இருக்க ஆரம்பிக்குது. இது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்கும்? கண்ணெல்லாம் இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடுச்சு, வேர்க்குது, இல்லை அடிக்கடி படபடப்பாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுது, சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகலை, காதுகள்லேருந்து அடிக்கடி இரைச்சல் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். அதாவது ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குது, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா. சிலருக்கு வந்து இந்த செஸ்ட் பெயின் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். நம்ம உடலோட இடது பக்கத்தில் நமக்கு செஸ்ட் பெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இனி வாழ்நாள் முழுவதுமே நமக்கு வந்து ஹார்ட் பிளாக்ஸ் வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயம், இந்த இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இல்லை இதயத்தை நான் எப்படி ஆரோக்கியமாக வைக்கலாம்? இதில் முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பிளாக்கேஜ். இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் இல்லை ஹார்ட் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸில் சில இடங்களில் நமக்கு பிளாக்கேஜ் இருக்க ஆரம்பிக்குது. இது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்கும்? முதல்ல வந்து அடிக்கடி நமக்கு வந்து வியர்வை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன், தலை சுத்தல் இருக்கிறது. திடீர்னு வந்து நல்லா தான் நடந்து போயிட்டுருந்து, திடீர்னு தலை சுற்றுது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடுச்சு, வேர்க்குது, இல்லை அடிக்கடி படபடப்பாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுது, சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகலை, காதுகள்லேருந்து அடிக்கடி இரைச்சல் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். அதாவது ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குது, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா. சிலருக்கு வந்து இந்த செஸ்ட் பெயின் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். நம்ம உடலோட இடது பக்கத்தில் நமக்கு செஸ்ட் பெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கண்டிஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா ஹார்ட் பிளாக்கேஜ். இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருது, ஸோ இசிஜி நான் எடுத்து பார்க்குறேன்னும் போது அதில் சம் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கண்டிஷன் இருக்கும்போது சில இடங்களில் மட்டும் ஹார்ட் மசில்ஸ் வந்து செயல்படாமல் போயிடுச்சுன்னா நமக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் மாதிரியான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்போ ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்டண்ட் வந்து வைக்கிறோன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்ட்ரிஸை கொஞ்சம் விரிவுபடுத்துகிற ஒரு சிகிச்சை முறை தான். ஆனால் இனி வாழ்நாள் முழுவதுமே நமக்கு வந்து ஹார்ட் பிளாக்ஸ் வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது ஹெரிடிட்டியாகவும் நிறைய பேருக்கு இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அது மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலியில் ஆண்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க, ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும். பொதுவாக இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நீங்கள் ஸ்கேனும் எடுத்து பார்க்கும்போது தெரியும் எந்தெந்த இடங்களில் அந்த ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ 60%, 70% இந்த மாதிரியான இடங்கள்லாம் நமக்கு பிளாக்கேஜ் இருக்குது. இது வந்து மெயின் பிரான்ச், இந்த ஆர்ட்ரிஸில் நமக்கு வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல், நம்ம உடலில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கும்போது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போது தான் இந்த இருதயத்தில் ஹார்ட் பிளாக்கேஜ் அப்படின்றது ஏற்படுது. நிறைய இடங்களில் நம்ம உடல்லையுமே நிறைய இடங்களில் ஆர்கன்ஸில் எல்லாமே கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். லிவர் மேலேயோ இல்லை அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹார்ட் மேலேயோ கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இதுவே வந்து ஆர்ட்ரிஸில் நமக்கு படிய ஆரம்பிச்சதுன்னா இதயத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸில் நமக்கு நிறைய பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி முதல்ல உடல் எடை அதிகரிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும்.
அடுத்ததாக நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, சரியான அளவுக்கு நமக்கு தூக்கம் இருக்கான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு சரியான வாழ்க்கை முறையில் இருக்கும்போது இதய நலம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் பார்த்தோம்னா ஆசிட் நேச்சர் நிறைய இருக்கிற மாதிரி உணவுகளும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஸோ ஆசிட் நேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம பாடியில் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையோ இல்லை ஆர்ட்ரிஸ்லையோ நமக்கு வந்து கொழுப்பு படிஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை சாறு, எலுமிச்சை தோலோடையே நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கொதிக்க வச்சு, இப்போ ஒரு லெமன் எடுக்கிறோன்னா அதை நாளாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டே வரலாம். வாரத்திற்கு ஒரு 2லேருந்து 3 நாட்கள் இதை எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர் இது 3ஐயுமே சேர்த்து நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். இதை எப்படின்னா 3மே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஸோ எலுமிச்சை சாறு ஒரு 100 mlனா அதே மாதிரி இஞ்சி சாறு 100 ml எடுத்துக்கணும். இது 2மே சேர்த்து ஈக்குவல் அமௌண்ட் 100 ml 200 mlனா இது கூட இன்னொரு 200 ml தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது திரும்பவும் 200 ml வந்ததுக்கப்புறம் இதில் ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்துக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் தேனும் ஒரு 200 ml அளவுக்கு கலந்துக்கணும். இந்த கலவையை நம்ம தினமும் காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். இது ஹார்ட் பிளாக் மட்டும் இல்லை, நம்ம உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள வைக்கும். ஸோ அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா இஞ்சும் எலுமிச்சம் பழமும் ரொம்ப சிறந்தது. இது கூட நம்ம ஆப்பிள் சைடர் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம உடலில் எங்கன்னா வந்து பிளாக்கேஜ் இருக்குன்னா இதை சரி பண்ணணும் அப்படின்னா கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதில் முக்கியமாக கருப்பு கொள்ளாக இருந்தால் நல்லது. இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கருப்பு கொள்ளு நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை மட்டும் ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். தினமும் இல்லை, ஒரு சிலருக்கு தினமும் குடிச்சின்னா பாடி ஹீட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடிக்கலாம். இல்லை வெறும் வயிற்றில் என்னால் குடிக்க முடியல, எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க முடியாதுன்றவங்க ஃபுட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கோ இல்லை மாலை நேரங்களில் ஒரு 4 மணி அளவிலோ நம்ம இந்த வந்து கொள்ளு வந்து கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது ஹார்ட்டில் மட்டும் இல்லை, நம்ம உடலில் எங்கே பிளாக்கேஜ் இருந்தாலும் இல்லை கற்கள் கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்குனாலும் அதற்கு இந்த கொள்ளு கஷாயம் சிறந்ததாக இருக்கும். இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வில்வம். இந்த வில்வம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சரபுங்க வில்வாதி லேகியம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த மருந்தை காலை இரவு 2 வேளையுமே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா வில்வ இலை கஷாயத்தை குடிக்கலாம். வில்வ இலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து இதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். நான் சொன்ன இந்த லேகியமும் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த சரபுங்க வில்வாதி லேகியம் அப்படின்ற மருந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் வரல அப்படின்றவங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹார்ட்டோட வெசல்ஸ் வந்து பிளாக்கேஜ் இருக்குது, இல்லை ஹார்ட் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த மருந்தை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வில்வ மரப்பட்டைகளும் நமக்கு கிடைச்சதுன்னா கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். வில்வ இலைகளும் நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளைப்பழம் ரொம்ப சிறந்தது. இந்த மாதுளைப்பழம் சாறு எடுத்து தினமுமே நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இதய தசைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நாவல் பழம், கொய்யா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ், பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது இதய தசைகளை வலிமைப்படுத்தும்.
ஸோ தொடர்ந்து நம்ம வந்து டேட்ஸ் சாப்பிட்டுட்டு வர்றது, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதிகமான புளிப்போ இல்லை கொழுப்புச்சத்து இல்லை எண்ணெய் சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது இதய தசைகளுக்கு அது வந்து தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்லை இதயத்தை வந்து நான் பாதுகாக்கணும், இதய தசைகள் வலிமையாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.